லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இன்றைய தினம் கோவை மாவட்ட பட்டாசு வணிகர் நல சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை கோவை மாவட்ட நிர்வாகம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். குறிப்பாக இன்றைய தினம் தீபாவளி என்றாலே ஞாபகத்துக்கு வருவது பட்டாசு. இந்த பட்டாசு தொழில் என்பது இந்தியாவில் இன்றைய தினம் 100 ஆண்டு காலமாக நடைபெற்று வரக்கூடிய மிக முக்கியமான தொழில். இதில் பல கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பை பெற்று வருகிறார்கள். குறிப்பாக கோவையில் 1000க்கும் மேற்பட்டோர் தற்காலிக உரிமம், நிரந்தர உரிமம் பெற்று பட்டாசு வணிகத்தை மேற்கொண்டு வருகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக எப்போதும் இல்லாத வகையில் ஆன்லைனில் இன்றைய தினம் பட்டாசுகள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆன்லைனில் பட்டாசு விநியோகம் செய்யக்கூடாது என்கிற உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தாலும் கூட அந்த தீர்ப்பு என்பது கோவையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் எங்கும் பின்பற்றப்படுவதில்லை. குறிப்பாக அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் ஆன்லைனில் வரக்கூடிய பட்டாசுகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாங்கள் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து உரிய முறையில் தமிழக அரசு அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திடம் அனுமதி பெற்று தமிழக அரசுக்கு செலுத்த வேண்டிய ஜிஎஸ்டி வரி செலுத்தி நாங்கள் வணிகத்தை மேற்கொள்கிறோம். ஆனால் சிவகாசி, விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சிறிய அறையில் அமர்ந்து கொண்டு கணிப்பொறி மூலமாக இன்றைய தினம் ஆன்லைனில் இணையவழி வழியாக ஆர்டர்களை பெற்று இன்றைய தினம் இந்தியா, தமிழ்நாடு முழுவதும் அனுப்பப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக எங்களை போன்ற எங்களுடைய உறுப்பினர்கள் தற்காலிக உரிமை பெற்று வணிகம் செய்யக்கூடிய உறுப்பினர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் எங்களுடைய விற்பனை என்பது 40% முதல் 50% வரை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், உடனடியாக இந்த ஆன்லைன் மூலம் இணைய வழி மூலம் வரக்கூடிய ஆன்லைன் விளம்பரங்களை தடுப்பதோடு இன்றைய தினம் பேருந்துகளில், தனியார் பேருந்துகளில் இன்றைய தினம் ஆன்லைன் மூலம் ஆர்டர் பெறப்பட்டு பட்டாசுகள் வரவழைக்கப்பட்டு கோவையிலே விநியோகம் செய்யப்படுகிறது. ஆகவே இந்த முறைகளை எல்லாம் தடுப்பதற்கு கோவை மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்துக் கொள்கின்றோம். அதே போல் 2வது கோரிக்கை என்பது, இப்பொழுது கோவை புறநகர் பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இணையவழி மூலமாக விண்ணப்பங்களை பெறப்பட்டு அதை உரிய அதிகாரிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீபாவளிக்கு 2 நாட்கள் அல்லது 3 நாட்களுக்கு முன்பு தான் இணையவழி மூலமாகவே எங்களுக்கு உரிமங்கள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. எங்களுடைய கோரிக்கை என்பது 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே இணையவழி மூலமாக எங்களது விண்ணப்பங்களை எல்லாம் பெறப்பட்டு தீபாவளி பண்டிகைக்கு 1 மாதத்திற்கு முன்பாகவே எங்களுக்கு உரிமங்கள் வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் எங்களுடைய வணிகத்தை சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் இந்த நேரங்களில் வைக்கிறோம். அதே போல் பட்டாசு விற்பனை என்பது பெட்டி அளவில் தான் விற்கப்பட வேண்டும். ஆனால் இன்றைய தினம் சட்டத்திற்கு புறமாக பட்டாசுகளை கிலோ கணக்கில் விற்று வருகிறார்கள். இதை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கை இந்த மாவட்ட நிர்வாகம் எடுக்கப்பட வேண்டும். 4வது எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை, தீபாவளி ஒட்டி சிவகாசி, விருதுநகர் மாவட்டங்களில் பட்டாசுகளை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம். தீபாவளி 10 நாட்கள் விற்பனை முடிந்து மீதம் இருக்கிற பட்டாசுகளை, குறிப்பாக சிறு குறு வணிகர்கள் தங்களுடைய பட்டாசுகளை சேமித்து வைப்பதற்கான வெடிபொருள் சட்ட விதிகளின்படி பாதுகாத்து வைப்பதற்கான குடோன்கள் என்பது எங்களால் உருவாக்கப்பட முடியாது. மாவட்ட நிர்வாகம் இது போன்ற எங்களுடைய தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய வணிகர்களுக்கு உதவும் பொருட்டு மாவட்ட நிர்வாகமே எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் பிரகாரம் அந்த உரிமைகளை பெற்று குடோன்களை எங்களுக்கு அமைத்து தர வேண்டும் என்கிற 4 கோரிக்கைகளை வைத்து இன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து